அன்பார்ந்தவர்களே, எங்கள்கிட்ட அந்த பண்பு இல்ல. இன்னைக்கு நம்மட நிலைமை என்ன தெரியுமா? 5 நேரம் தொழுகிறதுக்கு முன்னால வந்து ஒருத்தர் சஃபுல நின்று உஸல்லி ஸலாத் அத்ஹுரி 4 ரகாத்தின் மஅமூமன் லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர் என்று தொழுகிறார். அவருக்கு பக்கத்துல நான் சும்மா போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுகிறேன். தொழுது முடிஞ்சதோட அந்த சகோதரர் அணுகி, என்னப்பா புகாரி முஸ்லிம் ஹதீஸ் கிதாபை பிரட்டினா ஆயிஷா நாயகி அபூ ஹுரைரா போன்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தான் தொழுகை ஆரம்பிச்சாங்க வந்திருக்குது, நீங்க உஸல்லி ஸலாத் அத்ஹுரி என்று சொல்லி ஆரம்பிக்கிறீங்களேண்டா அவர் சொல்றது என்ன தெரியும், ஒற்றுமை வருமா? அவர் சொல்றாரு, நாங்க ஷாஃபி மذஹபுக்காரரு, நாங்க இப்படித்தான் ஆரம்பிப்போம்டா, ஒற்றுமை வருமா? நான் கேட்கிறேன். பள்ளிக்கு போய் தொழுவதற்காக wudu எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்ன செய்கிறேன்? தண்ணீரை 2 கரத்தினாலும் தொட்டு முன்னட்டி ரோமத்தில் வைத்து புடரி வரைக்கும் இழுத்து சென்று மீண்டும் முன்னட்டி ரோமம் வரைக்கும் கொண்டு வந்து ஒரு விடுத்தம் தலையை மசுகு செய்கிறேன். எனக்கு பக்கத்துல என்னுடைய ஒரு சகோதரர் தண்ணியை தொடுகிறார் 3 தடவை தலையை தடவி விட்டு செல்லுகின்றார். wudu செஞ்சு போட்டு அந்த சகோதரர்கிட்ட போய், இங்க பாருங்கப்பா, புகாரி முஸ்லிம்ல நபிகளாருடைய wuduவுடைய பாடம் வருது. ரசூலுல்லாஹ் தலைய முழுக்கவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு தடவை மசுகு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இல்லங்க நம்ம ஷாஃபி மذஹபுக்காரவங்க, நாங்க இப்படித்தான் செய்வோம்டா, ஒற்றுமை வருமா? எங்கெங்க ஒற்றுமை வரும்? என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தின் தலைவர்கள், சமூகத்தின் காவலர்கள், உலமாக்கள், ஒற்றுமையை விரும்புகின்ற ஜமாத்துகள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? அந்த 2 சாராரையும் கூப்பிட்டீங்க, வாங்கப்பா, நீங்க 3 தடவை தொட்டு தடவினீங்களே, அதுக்குள்ள ஆதாரத்தை வைங்க. நீங்க முழு தடவையும் ஒரு தடவை தான் செய்யணும்ன்றீங்களே, உங்களுக்குள்ள ஆதாரத்தை வைங்க. தலைவர்கள் 2 ஆதாரத்தையும் பார்த்து எதுக்கு ஆதாரம் இருக்கிறதோ அதுல 2 பேரும் ஒன்றுபடுங்க வழி நடாத்தினா சமூகத்துல பிரச்சனை வருமா? ஒரு பள்ளிக்கு நான் செல்லுகின்றேன், சுபகு தொழுகைக்கு செல்லுகின்றேன். அந்த பள்ளியிலே சுபகு தொழுகையில் நின்று குனூத் ஓதி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன்? குனூத் ஓதாம தொழுதுட்டு வாரேன். என்னைய வந்து அடிக்கிறதுக்கு வராங்க. என்னப்பா அடிக்க வாரீங்க? நான் என்ன தவறா செஞ்சிட்டேன்? இல்ல நீ குனூத் ஓதல்ல. என்னப்பா ரசூலுல்லாஹ் குனூத் ஓதல்லையே, புகாரி முஸ்லிம்ல வருது தானே, ரசூலுல்லாஹ் குனூத் ஓதினதுக்கு ஹதீஸ் இல்லையே என்று சொன்னா, இல்லங்க ஷாஃபி மذஹபுல இருக்குதுன்றாரு. பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஹதீஸ்ல இருக்கிறது காரணமா, மذஹபுல இருக்கிறது காரணமா? ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய, நீங்க வாங்கப்பா, நீங்க குனூத் சுபகுல இல்லன்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க சுபகுல குனூத் இருக்குதுன்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? கொண்டு வா. சஹீஹான ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சுபகில் மாத்திரம் குனூத் ஓதினாங்கன்னு இருந்தா ஒன்றுபடுவோம், இல்லண்டா விடுவோம். ஒன்றுபடலாமா இல்லையா? ஜும்மாவுக்கு ஒரு பள்ளிக்கு போறோம், 2 பாங்கு சொல்றாங்க. என்னப்பா 2 பாங்கு? நான் இந்த பள்ளியில ஜும்மா ஓத மாட்டேன்டா, பிரச்சனை அடிபுடி நடக்குதா இல்லையா? ஏன் அடிபடணும்? ஏன் பிரச்சனை நடக்கணும்? சமூகத்தின் தலைவர்கள், பள்ளி நிர்வாகிகள், உலமாக்கள் வாருங்கள். ஏன் நீங்கள் 2 பாங்கு சொல்வதை அனுமதிக்கவில்லை? ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஏன் 2 பாங்கு சொன்னீர்கள்? ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். இதோ புகாரியிலே ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா 3 பேருடைய காலத்திலும் இமாம் மிம்பரில் ஏறிய பிறகுதான் ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டது. புகாரில ஹதீஸ் வந்திருக்குது. சரியப்பா, ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படியே வாங்க ஒன்றுபடுவோம், ஒற்றுமை படையலுமா இல்லதா? ஏன் பிரச்சனை படணும்? எனவே அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எப்படி நபிகளாரிடத்தில் ஃபத்வா தேடி சென்றார்களோ, தீர்ப்பு தேடி சென்றார்களோ, அதே பண்பு எங்களிடத்தில் இருக்குமானால் நிச்சயமாக நாங்களும் என்ன செய்யலாம்? ஒன்றுபடலாம் என்பதில் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் எடுத்து நோக்கினால் குர்ஆன் சுன்னாதான் ஒரு சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அழகான வழிமுறை என்பதை சஹாபாக்களோட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் மௌத்தா போயிட்டாங்க. மரணித்ததற்கு பின்னால் ஒரு சில கருத்து வேற்றுமைகளும், ஒரு சில பிரச்சனைகளும், ஒரு சில வழிகேடுகளும் வர ஆரம்பித்தன. அதுல முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கட்டில்ல படுக்க வச்சிருக்கிறாங்க. புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை,
யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாவின் என்று சொன்னா அவர கையையும் காலையும் வெட்டி விடுவேன் என்று சொல்றார். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில 3667வது செய்தி, புகாரில 3667 கட்டாயம் வாசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் படுக்கையில வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கல, மதீனால ஒரு ஓர பகுதிக்கு போயிருந்தாங்க. உமர் ரதி எந்த அளவுக்கு சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாவின் என்று யாராவது சொன்னா கையையும் காலையும் வெட்டி போடுவேன், அப்படிதான் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, நான் உண்மையிலே என்ன தெரியுமா நினைச்சேன், ரசூலுல்லாஹ் மௌத்தா போக மாட்டாங்க, திரும்பி வருவாங்கன்னு நினைச்சேன்றாங்க. புகாரில நீங்க வாசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி வராங்க. நல்லா விளங்கிக்கங்க, ஒரு சமூகத்தை வழிநடாத்துவதற்கு தகுதியான தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்பது இந்த சம்பவத்தில் நிரூபணமாகும். வந்தாங்க, வந்து நேரா நபிகளாட்ட ஜனாசாக்கு போனாங்க. முகத்தை மூடி வச்சிருந்தாங்க. முகத்தை திறந்து நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, திபுத ஹய்யன் வ மயீதா, அப்படிதான் சொன்னாங்க. திபுத ஹய்யன் வ மயீதா, நபியே நீங்க வாடும் பொழுதும் மனமா இருந்தீங்க, மௌத்தா போன பிறகும் மனமா இருக்கிறீங்கன்னு தண்ட கருத்தை சொன்னாங்க, தண்ட நிலைப்பாட்ட சொன்னாங்க. சொல்லி போட்டு மக்கள் மத்தியில வந்து நின்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லி இருக்கலாம்? இங்க பாருங்கப்பா உமர், இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்கலாதீங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாவிட்டாங்கன்னு சொல்லி இருந்தா பிரச்சனை வந்திருக்கும். என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர். இது போன்ற அறிவுரைகளும், இது போன்ற பண்பாடுகளும், இது போன்ற நடைமுறைகளும் எங்களுடைய சமூக தலைவர்களிடத்தில் இருந்தால் நிச்சயம் சமூகம் ஒற்றுமைப்படும். இல்ல வந்து மக்களை பார்த்து சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கதுமாத், யாரெல்லாம் முஹம்மதை ரப்பாக நினைத்து வணங்கினார்களோ அவங்க நினைச்சுக்கங்க முஹம்மது மௌத்தா போயிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமன் கான யஅபுதுல்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினார்களோ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் நிரந்தரமானவன், நித்திய ஜீவன், அவன் மரணிக்கவே மாட்டான். இது கொள்கையை சொன்னாங்க, ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய கொள்கை. அதுக்கு பின்னால என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினாங்க. ஒரு குர்ஆன் வசனம், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன், சூரத்து ஜுமருடைய 30வது வசனம். நபியே நீங்களும் மரணிப்பவர்தான், அவர்களும் மரணிப்பவர்கள்தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மாத அவ் குத்தில இன் கலபதும் அலா அகாபிக்கும், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாமல் வேறு யாரும் இல்லை. அவர் யுத்த காலத்தில் கொல்லப்பட்டாலோ அல்லது அவருக்கு மரணம் வந்து விட்டாலோ நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவீர்களா என்ற குர்ஆன் வசனத்தை ஆதாரமா வச்சு முஹம்மது நபி மௌத்தா கூடியவர் தான் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அடங்கி போனார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? இந்த குர்ஆன் வசனம் குர்ஆனிலே இருக்கிறது என்பது அபூபக்கர் அவர்கள் ஓதி காட்டிய பிறகுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். ஆதாரம் தெரியாம ஒரு மனுஷன் தவறு செய்யலாம், ஆதாரம் தெரிந்த பிறகு தவறு செய்யக்கூடாது. அன்பாண்டவர்களே, அபூபக்கர் குர்ஆன் வசனங்களை எடுத்து போட்டாங்க. உமர் ரதன் அப்படியே அடங்கி போனாங்கண்டா. அந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தியது எது? அந்த குர்ஆன், அந்த ஹதீஸ். இரண்டாவது பிரச்சனை, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்துக்கிட்ட இருக்கிறாங்க. கேள்விப்படுது அன்சாரிகள் பனு சாயிதால என்ன செஞ்சு, சகீஃபத்து பனி சாயிதால ஒன்று கூடி இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுது. அன்சாரிகள் யார்? மதீனத்து வாசிகள். கேள்விப்படுது அன்சாரிகள் எல்லாம் சகீஃபத்து பனி சாயிதால ஒன்று கூடி அடுத்த தலைவர் யாருன்னு பேசிக் கொண்டிருக்கிறாங்க கேள்விப்படுது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா செஞ்சாங்க? அபூபக்கர் அவங்கள கைய பிடிச்சுக்கிட்டு வாங்க போம்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிக் கொண்டு போனா இரண்டாவது கருத்து வேற்றுமை என்ன தெரியுமா? அன்சாரிகள் சொல்றாங்க, மின்னா அமீரும் வமின்கும் அமீர், எங்கள்ல ஒரு தலைவர், உங்கள ஒரு தலைவர். அன்சாரிகளுக்கு ஒரு தலைவர், முஹாஜிர்களுக்கு ஒரு தலைவர், ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் 2 தலைவர்களை போடுவோம்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மின்னா அமீர் வமின்குமுல் வுஸரா, நாங்க தான் தலைவர், குறைஷிகள் தான் தலைவர். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, குறைஷிகள் தான் தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் சொன்னாங்க. நாங்க குறைஷிகள், நாங்க தான் தலைவர். ஆதாரத்தை தான் வச்சாங்க.
நீங்கெல்லாம் அமைச்சர்களாக இருங்கன்னு சொன்னாங்க. திருப்பி சொன்னாங்க, இல்ல நாங்க ஒரு தலைவர், உங்களுக்கு ஒரு தலைவர்ண்டாங்க. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது கருத்து வேற்றுமை. அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு சொன்னாங்க, இந்த குறைஷிகள்ல உமர் இருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருத்தரை காட்டினாங்க, இவங்கள யாராவது ஒருத்தரை தலைவரா தேர்வு செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்துல நபிகளாருடைய உம்மத்துல நபிகளாருக்கு மிக நெருக்கமானவர் நீங்கள். அபூபக்கர் பார்த்து சொன்னாங்க, நீங்க தான் நபிகளாருக்கு மிகவுமே இரக்கத்துக்குரியவங்க, நபிகளாருடைய பாசத்தை பெற்றவங்க. ஒரு சில அறிவிப்புகள்ல வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுதே எங்கட தொழுகைக்கு தலைவராக உங்களைத்தான் நியமிச்சாங்க. ஏன் எங்கட உலக விஷயத்துக்கு உங்களை தலைவரா நியமிக்க கூடாது? அப்படித்தானே ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில 14 நாள் இருந்தாங்க. அதுல கடைசி திங்கக்கிழமை மௌத்தா போனாங்க. கடைசி வியாழக்கிழமை மகரிபுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் தொழுவிக்கலாம். அந்த மகரிபு தொழுகைக்கு பின்னால இஷால இருந்து திங்கக்கிழமை சுபகு வரைக்கும் கிட்டத்தட்ட 17 நேர தொழுகைய இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமா நின்று தொழுவிச்சாங்க. இதத்தான் சொன்னாங்க, எங்கட மார்க்க விஷயத்துல தொழுகைக்கு இமாமா இருக்கேலும்டா, ஏன் எங்கட உலக விஷயத்துக்கு அபூபக்கர் இமாமா வரக்கூடாது, கைய நீட்டுங்க அப்படின்னு புடிச்சு பையத்து செஞ்சாங்க. இந்த ஹதீஸும் இந்த ஆதாரங்களும் தான் அபூபக்கர் தான் எங்களுடைய அமீர் என்ற அந்த ஒருமைப்பாட்டுக்கு கீழால் அந்த சஹாபாக்களை ஒன்றுபடுத்த